சோழ சிரஞ்சீவி பாகம் 2 அத்தியாயம் 31. தனக்குள்ளேயே குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தார் பழுவேட்டரையர். இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று முன்பே கணித்து வைத்திருந்தாலும் இதை சமாளிப்பது எப்படி என்பதுதான் பெரும் குழப்பமாகவே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சோழத்தின் நிர்வாகம், ஆட்சி அமைப்பு அத்தனையும் தொண்டை மண்டலத்தில் இருந்தே வருவதாக தோன்றுகிறது. பேரரசர் சுந்தர சோழர் கூட இது பற்றி பெரிதாக ஏதும் அலட்டி கொண்டதாக தெரியவில்லை. அதற்கான அவசியமும் அவருக்கு இல்லை என்பது தீர யோசிக்கையில் புரிகிறது. சோழத்தின் இருபுறமும் வீர வேங்கைகளாக அவர் தம் திருமகன்கள் மாதண்ட நாயகர்களாக நிற்க, தமையன் பேச்சினை தட்டாத தம்பியாய் அருண்மொழி இருக்க, தான் நினைத்த ஒவ்வொன்றையும் வெகு நேர்த்தியாக செயல்படுத்தி வருகிறான் ஆதித்த கரிகாலன். சுற்றியுள்ள அனைத்து பண்டாரங்களில் இருந்தும் பொன்னும் பொருளும் பழையாறையையும் தஞ்சையையும் நிரப்பிக் கொண்டிருந்த காலம் போய் தற்போது அத்தனையும் தொண்டை மண்டலம் நோக்கி நகர்கிறது. பொன் மாளிகை கட்ட, கோவில் நிபந்தங்களுக்கு, படை வீரர்களுக்கு என ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு காரணம் கூறி பொன்னும் பொருளும் காஞ்சி நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. இது தவிர தொண்டை மண்டலத்தின் எல்லா ஊர்களின் வரிகளும் ஆதித்தனையே சேர்ந்து விடுகின்றன. அரசின் எந்த ஒரு முடிவும் அங்கிருந்து கருத்து கேட்ட பிறகு எடுக்கப்படுகின்றன என்பது தெளிவாக தெரிகிறது. முன்பெல்லாம் சோழர் படைகளின் ஒவ்வொரு தளபதியும் தன்னுடைய முடிவை நாடி வருவது போய் இப்போது படைகள் சம்பந்தமான முடிவுகள் கூட ஆதித்தனின் வசம் போய்விட்டது தெரிகிறது. பெயரளவிற்கு மட்டுமே சோழத்தின் முதன்மை தளபதியாக தான் இருப்பதை எண்ணி வருந்தினார் பழுவேட்டரையர். ஆதித்தன் எனது விரோதி அல்ல என்றாலும் எனது நண்பனும் அல்ல. சோழ அரசர்களுக்கு பெண் கொடுத்து உறவு கொண்டு தமது இருப்பினை இன்று வரை நிலைநிறுத்தி கொண்டு வந்த பழுவேட்டரையர் குலம் அடுத்த தலைமுறையில் காணாது போய்விடுமோ என்ற அச்சம் தோன்ற ஆரம்பித்துவிட்டது. இளவரசனாக அறிவிக்கப்பட்டிருக்கும் மதுராந்தகனோ இது பற்றி எந்தவித கவலையுமின்றி சிவ காரியங்களில் திளைத்து போய் இருக்கிறான். அடுத்து அவன்தான் அரசன் என்ற நிலையை நம்பி பழுவேட்டரையர் குல பெண்ணை அவனுக்கு மனமுடித்து தரவும் துணிந்திருக்கிறோம். ஆனால் இப்போதே பேரரசன் போல இயங்கிக் கொண்டிருக்கும் ஆதித்தன் பற்றி கவலைப்படாமல் இருக்கவும் முடியவில்லை. வேறு எவரும் கவலைப்படுவதாகவும் தோன்றவில்லை. பேரரசர் சுந்தர சோழர் இருக்கும் வரை அடுத்து என்ற பேச்சிற்கு இடமில்லை. இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி நினைத்ததை முடித்து விடுகிறான் ஆதித்தன். ஏற்கனவே வீரபாண்டியன் தலை கொண்டதால் மக்கள் மனதிலும் நின்றுவிட்டான். இன்னும் ஈழப்போர் முடித்து மணிமுடியும் ஆரமும் மீட்டு வந்துவிட்டால் அடுத்த அரசன் அவன்தான் என்பதை எவராலுமே மாற்ற முடியாது. கூடவே துணைக்கு தம்பி அருண்மொழி வேறு கேட்கவே வேண்டாம், நிச்சயம் வெல்வான். தற்போதைய ஒரே தடை பழுவேட்டரையராகிய நான் மட்டும்தான். வடதிசை தென்திசை படைகள் இணைந்தால் கூட மொத்த சோழத்தின் படைகளை நிர்வகிக்கும் எனது உத்தரவு அவசியம், எனது படைபலம் அவசியம். அது கிடைக்காத வரை போர் தொடுக்க துணிய மாட்டான். ஆனால் அது கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இதுவரை யோசிக்காமலும் இருக்க மாட்டான் ஆதித்தன். ஆதித்தனின் வளர்ச்சி தவறல்ல, ஆனால் வேகம் தவறு. அந்த வேகத்தில் இத்தனை நாட்களாக சோழத்தை காத்து நின்ற எம்போன்ற அரையர் குடிகள் காணாமலேயே போய்விடும். இதனை ஒப்புக்கொள்ள முடியாது. சோழத்தின் அரசியலில் முதன்மை பெற முயற்சிக்கும் ஆதித்தனை தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம். அது பேரரசர் சுந்தர சோழரால் மட்டுமே இயலும். ஆனால் ஏனோ ஆதித்தன் விஷயத்தில் மட்டும் தன் பேச்சை அரசர் கேட்பதே இல்லை. இந்நிலையில் அரசர் ஏற்கும்படி மறுத்து பேசாது எவர் உத்தரவை நிறைவேற்றுவார்? யோசித்தார் பழுவேட்டரையர். ஆம், அவர் ஒருவரால் மட்டுமே முடியும். அவரது பேச்சை இன்று வரை அரசர் மீறியதும் இல்லை. அவரை சற்று நம் எண்ணத்திற்குள் சிறைப்பிடித்து விட்டால் போதும், நினைத்தபடி எல்லாம் நடக்கும். ஆனால் சிவப்பணியே தன் பணி என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருக்கு அத்தனை எளிதாக புரிய வைக்க இயலுமா? இயலும். சோழத்தின் நலம் காக்கவே இது என்று ஆணித்தரமாக கூறினால் ஒப்புக்கொள்வார். மேலும் அடுத்த அரசனாக அவரது மகனைத்தானே அமர வைக்க போகிறோம். தாய்ப்பாசம் என்ற ஒன்றினை வைத்துக்கொண்டு அவரை இழக வைக்க முடியும் என்ற நம்பிக்கை உண்டு. அதற்கு முதலில் மதுராந்தகனை நம் வசம் இழுக்க வேண்டியதும் அவசியம். தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்த பெரிய பழுவேட்டரையர், யாரங்கே? இளவரசர் மதுராந்தகர் தற்போது எங்கிருக்கிறார் என்பதை தெரிந்து வாருங்கள். அப்படியே நான் அவரை சந்திக்க வருகிறேன் என்பதையும் தெரியப்படுத்துங்கள் என்ற பழுவேட்டரையரின் குரலில் இருந்த வேகம் வீரர்கள் இருவரை ஓட வைத்தது இளவரசனை தேடி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 32. எங்கே இளவரசர் என பழுவேட்டரையர் தேடிக்கொண்டிருந்த அதே வேளையில் கண்டராதித்தர் செம்பியன் மாதேவியாரின் அருந்தவ புதல்வனும் சோழ மண்டலத்தின் இளவரசனாக பிரகடனம் செய்யப்பட்டவனுமான மதுராந்தகன்
குடந்தையின் எல்லையில் உள்ள ஒரு சிறு சிவன் கோவிலின் உழவார பணிகளில் மூழ்கியிருந்தார். செங்கல் தளியான அக்கோயில் சிதைவரும் நிலையில் இருந்ததை அறிந்து அதை செப்பனிட்டு திருப்பணி செய்யும் பொறுப்பினை தாயார் செம்பியனாரின் கட்டளைப்படி செப்பனிடும் வேளையில் மூழ்கியிருந்தார் மதுராந்தகன். திருக்கோவில் சிதைவடைந்திருந்தாலும் அழகில் சிறிதும் குறையாத மூலவரின் உருவ அமைப்பு நெகிழ வைத்தது மதுராந்தகனை. சிவப்பணியில் இருக்கும் இன்பம் சிந்தை நிறைப்பது போல வேறு எதுவுமே இருப்பதில்லை என தனது தாய் கூறுவது உண்மைதான் போலும். ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கை அத்துணை சாதாரண விஷயமா என்ன? நாடாளும் வேந்தர்களும் அவனடி காண்கையில் அடங்கி போய் அடி பணிவது என்பது எவர் காலத்திலும் தொடர்வதுதானே. அதனால்தானோ என்னவோ எம் தந்தையாரான சிவநேச செல்வர் கண்டராதித்தரும் இறைப்பணியே போதுமென அரசாட்சி விட்டொழித்து மேற்கு நோக்கி எழுந்தருளிவிட்டாரோ? இவ்வாறெல்லாம் தனக்குள்ளேயே சிந்தித்து கொண்டிருந்த மதுராந்தகன் இடையில் இருந்த வாள் நழுவி கீழே விழுந்ததையோ மேலிருந்த மரக்கிளையிலிருந்து விஷ நாகம் ஒன்று தன்னை நோக்கி இறங்கி கொண்டிருப்பதையோ கவனிக்காமல் போனது ஒரு நல்ல சகுனமல்ல என்பது மட்டும் புரிந்தது. மெல்ல கிளைகளின் வழியே நழுவி வந்து கொண்டிருந்த அந்த நாகமானது இலைகளின் மீது பரவி பிடிப்பில்லாமல் சட்டென்று கீழே விழுந்த வேகத்தில் மதுராந்தகனின் தலைக்கு சற்று மேலே இருந்த சிறு கிளையினை பற்றி அதனை சுற்றி வளைத்தது போதாது என்று மதுராந்தகனின் முகத்திற்கு நேராக தன் மூச்சு காற்றை விட்டபடி தொங்கிக் கொண்டிருந்தது. அமர்ந்த நிலையிலேயே அசையாமல் இருந்தான் மதுராந்தகன். தனது சுவாசத்தை கூட சத்தமின்றி வெளியேற்றினான். சிறு அசைவு கூட நாகத்தை திசை திருப்பி தன்னை கொத்த வைத்துவிடும் என்பது தெளிவாக புரிந்தது அவனுக்கு. இலைகளின் மேலே சருகொலி கேட்டு மெல்ல தலை திருப்பியது நாகம். அதன் விஷம் கலந்த மூச்சு காற்று சற்று மயக்கத்தை வரவழைத்தது மதுராந்தகனுக்கு. கை தானாகவே உடைவாளை நோக்கி போக அங்கே அது இல்லாதது கண்டு ஏமாற்றமடைந்தது. கண்ணுக்கு எட்டிய தொலைவிலேயே வீரர்களும் பணியாளர்களும் என்றாலும் எவரையுமே அழைக்க வாய் அசைக்க கூட வழியில்லாத நிலை. நாகத்திற்கும் மதுராந்தகனின் தெளிவான முகத்திற்கும் இடையில் ஓரடி கூட இடைவெளியில்லை. நாகமோ மெல்ல நகர ஆரம்பித்தது மதுராந்தகனின் முகத்தை நோக்கி. அதன் மூச்சு காற்று தலை சுற்ற வைத்தது. இருதயத்தின் படபடப்பு அதிகமாகிக் கொண்டே போக இனி நடப்பது நடக்கட்டும் என மதுராந்தகன் தன் கண் இமைகளை மூட அந்த சிறு சலனம் போதுமானதாக இருந்தது அந்த நாகத்திற்கு. மொத்த விஷத்தனையும் தன் பல்லிற்குள் கொணர்ந்து மொத்தமாய் மதுராந்தகனின் நெற்றியில் மீது இறக்க நினைத்து வேகமாக சீறி எழ எங்கிருந்து எப்போது வந்தது என்று யூகிக்கவே முடியாத குறுவாளொன்று சரியாக நாகத்தின் தலையை இரு பிளவாக பிரித்ததோடு அல்லாமல் அதை அப்படியே தூக்கிச் சென்று எதிரில் இருந்த மரத்தின் அடியில் குத்தி நிறுத்தியது கண்டு அதிர்ச்சியோடு மட்டுமல்ல வியப்பின் உச்சிக்கே சென்றான் மதுராந்தகன். இத்தனை வேகமா? இத்தனை சரியாக குறிப்பார்த்து குறுவாள் எறிய இயலுமா? அதிலும் சுற்றி புதர்வேறு மண்டியிருக்கும் இந்த இடத்தில் இது சாத்தியமா? எவர் கற்ற வித்தை இது? இப்படி ஒரு வீரனா? அசந்து போய் குறுவாள் வந்த திசை நோக்கி தன் பார்வையை தவழ விட்டான் மதுராந்தகன். அங்கே இடையொட்டிய உடையோடு ஒரு அந்தணன் நின்றிருப்பதைக் கண்டு அதிசயித்து போனான். உடை மட்டுமே அந்தன கோலம் காட்டியதே தவிர உடல் ஒரு மறவனுக்கு உரியதாக காட்சியளித்தது. வலிமை மிகுந்த புஜங்களும் கூர்மையான பார்வையும் இடையில் கட்டப்பட்டிருந்த குறுவாளின் உரையும் அவனது அந்தன கோலத்திற்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாதவனாக காட்டியது. என்றாலும் இப்போதெல்லாம் அந்தணர்களும் போர் பயிற்சியில் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதும் நாம் அறிந்த ஒன்றுதானே என்று எண்ணிய மதுராந்தகன் அவன் அருகில் வரும் வரை காத்திருந்தான். வேற்று மனிதன் ஒருவன் இளவரசனை நெருங்குவதை கண்ட வீரர்கள் வேகமாக அவனை வாட்களோடு நெருங்க உயர்த்திய ஒரு கையசைப்பில் அவர்களை விலகி நிற்க சொன்னான் மதுராந்தகன். அருகில் வந்த அவன் நேராக மரத்தின் அடியில் சென்று நாகத்தின் தலையோடு குத்தியிருந்த தனது குறுவாளை எடுத்தான். சுற்றுமுற்றும் எதையோ தேடினான். ஏதோ ஒரு செடியின் இலைகளை பறித்து அதன் சாற்றினை குறுவாளின் இருபுறமும் ஊற்றினான். தனது பையில் இருந்த ஒரு துணியை எடுத்து துடைத்தான். துடைத்த பிறகு அத்துணியை மண்ணில் குழி தோண்டி புதைத்தான். மீண்டும் சில செடிகளின் இலைகளை பறித்து சார் எடுத்தான். அதை தனது உள்ளங்கை குழியினில் சேகரித்து வந்து மதுராந்தகனிடம் நீட்டினான். இதை உடனே எடுத்து முகத்தில் தடவுங்கள், நாசி வழியாக சற்று உள்ளுக்கு இழுங்கள் என்றான். ஏன், எதற்காக என்று கேட்ட மதுராந்தகனுக்கு சற்று தலை சுற்றுவது போல் இருந்தது. இந்த நாகத்தின் விஷம் மிகவும் கொடியது, காற்றில் பரவும் தன்மை வாய்ந்தது. அதனால்தான் சொல்கிறேன், உடனே தடவுங்கள் என்றான் அவன். அவன் கூறுவதில் உண்மை இருப்பதை உணர்ந்த மதுராந்தகனும் அவன் கூறியவாறே செய்ய
சற்று நேரத்தில் முகத்தின் எரிச்சலும் குறைந்து மயக்கமும் நீங்கி புத்துணர்வு உண்டானதைப் போல் இருந்தது. இவனுக்கு வாள் எரியும் வித்தை மட்டுமல்ல, மூலிகை பற்றிய விஷய அறிவும் உண்டு என்பது புரிந்தது மதுராந்தகனுக்கு. யாரையா நீர்? எங்கிருந்து வருகிறீர்? பார்ப்பதற்கு அந்தனர் போல தெரிகிறீர். செய்வது எல்லாம் மறவர் செயலாக உள்ளதே கேட்டான் மதுராந்தகன். ஏன், வீரம் என்பதும் வித்தை என்பதும் மறவர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்ற எண்ணமா இளவரசே கேட்டான் அவன். என்னை எவரென்றும் அறிவீரா நீர்? ஆச்சரியப்பட்டான் மதுராந்தகன். சோழத்தில் உங்களை அறியாதவரும் உண்டா இளவரசே? பணிவாக கேட்டான் அவன். ஏனோ அந்த புகழ்ச்சியும் பணிவும் மதுராந்தகனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இன்னும் கேட்ட கேள்விகளுக்கான பதில் வரவில்லையே. சோழ தேசத்தவனா நீர் என்றான் மதுராந்தகன். அந்தனருக்கு ஏதையா தேசம்? எவர் ரட்சிக்கிறாரோ அவரே மன்னர், அதுவே தேசம். அதுவும் சரிதான். என்றாலும் பிறந்தது வளர்ந்தது என ஓரிடம் இருக்கும் அல்லவா? பிறந்தது என்றால் சோழம்தான் என்கிறார்கள் எம் முன்னோர். வளர்ந்தது என்னவோ சேரத்தில், சில நாட்கள் கழித்தது பாண்டியத்தில், இப்போது வந்து கொண்டிருப்பது சேரத்தின் கடிகையிலிருந்து. அங்கு நான் வித்தைகளை கற்பிக்கும் ஆச்சாரியன். சில நாட்கள் சோழத்தையும் கண்டு செல்லலாம் என சுற்றி கொண்டிருக்கிறேன் என்றான் அவன். ஆச்சாரியரா? அதுதான் வித்தைகளில் விளையாடுகிறீர்களா? குருவாளை எரிந்த விதமும் வேகமும் பிரமிப்பு. உம்மிடமிருந்தும் கற்க வேண்டியது நிறைய இருக்கும் என்று நம்புகிறேன். என் உயிர் காத்திருக்கிறீர் வேறு. உம்மை அப்படியே அனுப்பிவிட மனமில்லை. உம்மை பெருமைப்படுத்த விரும்புகிறேன் என்றான் மதுராந்தகன். பொன்னோ பொருளோ பரிசுகளோ நான் கற்ற வித்தைகளுக்கு பெரும் வழக்கமில்லை இளவரசே. அதிலும் உங்களின் உயிர் காக்கும் ஒரு வாய்ப்பு எமக்கு கிட்டியதே பெரும் கொடுப்பினை. அதுவே போதுமானது. வருகிறேன் இளவரசே என்று கூறி திரும்பி நடக்க முயற்சித்தவனை தடுத்து நிறுத்தினான் மதுராந்தகன். எங்கு செல்கிறீர்? இலக்கு என்று ஏதேனும் உண்டா என்று கேட்டான். இல்லை, தன்மானத்துடன் கூடிய மதிப்பு இருக்கும் எனில் எவ்விடத்திலும் என்னால் செயல்பட இயலும் என்றான் அவன். உம் திறமையையும் வேகத்தையும் ஞானத்தையும் நேரில் கண்டவன் நான். எம் வீரர்களுக்கான ஒரு ஆச்சாரியனாகவே உம்மை மதிப்போடு வைத்திருப்பேன் என்று உறுதி அளிக்கிறேன். எம்மோடு இருக்க சம்மதமா? எவரென்றே அறியாமல் எம்மை உங்களோடு இணைப்பது சரியல்ல இளவரசே. இது இளவரசருக்கும் அழகல்ல என்றான் அவன். எமக்கு தேவை உமது வித்தை. அதன் பலன் எம் வீரர்களையும் சென்றடைய வேண்டும் என்பது மட்டுமே. இப்போதைக்கு நீர் ஒரு சேர அந்தனர் என்பது மட்டுமே போதுமானது. இன்னொரு விஷயமும் தெரிய வேண்டியது அவசியம். உமது பெயர் என்ன என்று நேரடியாகவே கேட்டான் மதுராந்தகன். எம்மை பரமேஸ்வரன் என்று அழைப்பார்கள் இளவரசே என பணிவாக பதில் சொன்னான் அவன். பரமேஸ்வரன் ரவிதாசனின் தம்பி. சொல்லும் போதே அவன் இதழ் விரித்த வஞ்சக சிரிப்பினை கவனிக்காது போனது மதுராந்தகனின் குற்றம்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.